Chai with Chitra. அந்த படத்தில் அந்த ஹாப்பி அப்படின்ற பாட்டில் எல்லா சிங்கர்ஸையும் ஜாயின் பண்ணி பாடவும் நடிக்கவும் வைக்கணும்னு எங்கே தோணுச்சு? இது எல்லாமே வந்து சித்தார்த்தோட ஐடியா தான். அப்படியா? இது ஒன் சாங். அதில் என்ன ஆச்சுன்னா வந்து யுவன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரியாக்ஷன் இஸ் வெரி நார்மல். அதாவது லைக் சே இப்போ நான் வந்து அதை கஷ்டப்படியே ஒரு பண்ணுவோம் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுக்கு வந்து பொன்னியை பூவிலேருந்து ஒரு பாட்டு, வீனஸ் வீனஸ் பெண்ணே கோல்டன் ஃபிஷ் கண்ணாலே நீ என்னை மிதக்க வைத்தாயே. கார்த்திக் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர், இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கணும் அப்படின்றது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஐ சே ஆன் எனி ஃபீல்டுங்க. இப்போ என்னோட அபிப்பிராயம் நாட் ஜஸ்ட் ஆன் ஹிம். ஸோ சசி ஒரு சேவா ஜெயராஜ் ஸ்டுடியோக்கு வந்துடு, ஹேங் அவுட் பண்ணலாம். இப்படி தான் நான் ஜெயராஜ் சார் நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2000 அவருக்கு வந்து சிடிவி மூலமாக முதல்ல இந்த மின்னலே மஜ்னு சைன் பண்ணும்போது மஜ்னு படத்தை என்ன முதல் கூப்பிட்டுருந்தாரு. மக்கிரி மேலே மேடிடு அந்த பாட்டு தான் முதல்ல சார் நான் பாடினேன். தமிழில் பாடுற அதே கம்ஃபர்ட் உங்களுக்கு தெலுங்கு கன்னடத்தில் பாடும்போது இருந்ததா? ஈவன் மோர். தேவாவோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ப்ளசண்ட்டான அனுபவம். ஹீ இஸ் அ வெரி கைண்ட் மேனுங்க. நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படமே வந்து குஷி. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. தரம் விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் Fun Story. போன் 9566010006 மற்றும் 9566010007. Chai with Chitra. அந்த காலகட்டத்தில் லிரிசிஸ்ட்லாம் கூட இருந்து திருத்துவாங்களா? தாமரை மேம் தான் எனக்கு நிறைய வந்து ரெக்கார்டிங் கூட இருந்திருக்காங்க. தட் மெயின்லி ஃபார் ஹாரிஸ் நிறைய பண்ணனால அவங்க கூட இருப்பாங்க. அண்ட் ஷி இஸ் வெரி திஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பீப்புள் ஐ மேட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஃபார் மீ. மின்னலை படத்துலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ நல்ல ஒரு பழக்கம். என்னோட படத்தில் வலைப்பாண்டியன் நான் இசையமைச்ச படத்தில் அவங்க ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. 2 சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ், என்கரேஜிங். அதே மாதிரி வைரமுத்து சார் வந்து நான் நிறைய சாங் தான் பாடியிருக்கேன். ஹி வில் கம் அண்ட் டெல் த சாங், இதான் லிரிக்கு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். அதே மாதிரி வாலி சார் ஓமரியா வந்ததுக்கப்புறம் என்னோட படத்தில் கூட நான் என்னோட 2-3 பாட்டு எழுதினார். ஆமாம், பலேபாண்டியா. அண்ட் இட் வாஸ் அமேசிங். என்னோட படத்தில் எது கூட நான் எதுக்கே அவனை நான் எழுதணும். பலேபாண்டியா கேட்ட போதா கேட்கும்போது யார் தேவனா நீ என்ன பண்ண ஓமரியாவா நீ ஓமரியா பண்ணதான் நான் அவனுக்கு எழுதணும், என்ன லாஜிக் இருக்கு, சரி வா வரேன்னு சொல்லிடுறேன் வா. இப்போ என்னோட இயக்குனர் சித்தார்த் கூட்டு போயிட்டு அவர் சந்திச்சு தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் எப்படியோ ஒத்து வச்சு சரி ஓகே. அண்ட் உடனே லெஜண்ட். அப்போ அங்கே அவர் கூட டெய்லி அந்த ரெக்கார்டிங் இந்த லிரிக்ஸ் அங்கே போகும்போது ஜஸ்ட் டு விட்னஸ் இஸ் லெஜண்ட் ஹூ ஹஸ் டன் சச் இன்க்ரெடிபிள் ஒர்க் இல்லைங்களா. ரைட் ஃப்ரம் டேக் அ ஃபிலிம் ஈவன் மச் பிஃபோர் தளபதி. ஐம் சேயிங் அவர் 70s 80s வந்து எழுதுறாங்க. ஐ ரிமெம்பர் சீயிங் when he told me தளபதிலாம் எப்படி எழுதுனாங்க, ஃபிஷர்மன்ஸ் கோ தான் வந்து ஒரு லஞ்சுக்கு போயிட்டு 5 பாட்டு எழுதுனாங்கன்னு சொன்னார் என்கிட்ட இல்லைங்களா. சுந்தரிக்கான ஒரு செய்திலாம் எப்படி ராக்கமாக்கா எழுதிட்டு தென் டு சி சாங்ஸ் லைக் சிக்கு புக்க ரயிலே முஸ்தஃபால் அவங்க எழுதுனது. ஈவன் அவங்க இறந்த போனதுக்கு முன்னாடி வந்து பிரியாணியோட படத்தில் நான் தான் என்னோடய பாட்டை எழுதிருந்தாங்க, பே ஆஃப் பெங்கால் பாட்டு. அதே மாதிரி யான் படத்தில் வந்து ஹே லம்பா லம்பா அதுவும் சார் தான் எழுதினாங்க. ஸோ டில் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் ஹீஸ் பின் ரைட்டிங் இல்லைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 5-6 decades worth of legendary work. ஸோ இவங்களோட தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினச்சாலே ஐம் ஜஸ்ட் ஹாப்பி தட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ டெல் தட் எனிபடி மோர் தென் மணி அண்ட் த ஃபேம், வாட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அந்த நேரடியாக அந்த ஒர்க் பண்ணும்போது அதுதாங்க ப்ரைஸ்லெஸ். கரெக்ட். பலேபாண்டியா இசையமைக்கிற வாய்ப்பு எப்படியா இருந்தது? என்னோடய ஃப்ரெண்ட் சித்தார்த் சந்திரசேகர் வந்து ஹீ வாஸ் அ வெரி பிக் போஸ்டர் டிசைனர். நீங்கள் எல்லோரும் நீங்கள் ரைட் ஃப்ரம் லேசா எல்லா லோகோஸ் அந்த படத்தோட ஃபாண்ட் டிசைன் எல்லாமே ஹீ வாஸ் லைக் த கிங். யூ கேன் சே ஃபார் மோர் தென் அ டெக்கேட். ஸோ திடீர்னு ஹீ ஜஸ்ட் கால் மீ 2008 கூப்பிட்டு இந்த மாதிரி லைக் நான் படம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா, யார் நல்லா மியூசிக் போட நீ நினைக்கிறேன். சரி என்னடே நான் ஒருத்தருக்கு எனக்கு யோசிச்சே இல்லைடா,
ஓ அப்படியே எனக்கு தோணவே இல்லையே. சரி சொல்லு, நீ ஏதோ சொல்லு, நான் ப்ரொடியூசர் சொல்லிடுறேன். நீ வந்து ஏதோ 2-3 சாங் அனுப்பி நீ பண்ணதை காமி, நான் காமிக்கிறேன் சார்கிட்ட. அப்போ தான் வந்து we had a meeting with அகோரம் சார் ஃப்ரம் EGS அண்ட் அவருக்கும் பிடிச்சிருந்தது. அண்ட் தென் அப்படி தான் அது சைன் மீ ஆன் த ஃபில்ம். அண்ட் இன்னி வரைக்கும் ஐ தேங்க்யூ சிட் ஃபார் அந்த அறிமுகம் கொடுத்தது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் தட் மூவி. அந்த படத்தில் அந்த ஹாப்பி அப்படின்ற பாட்டில் எல்லா சிங்கர்ஸையும் ஜாயின் பண்ணி பாடவும் நடிக்கவும் வைக்கணும்னு எங்கே தோணுச்சு? இது எல்லாமே வந்து சித்தார்த்தோட ஐடியா தான். அதில் என்ன ஆச்சுன்னா வந்து த ஐடியா வாஸ் டு மேக் ஆல் த சிங்கர்ஸ் சிங் பட் தென் கால் ஆல் தி ஆக்டர்ஸ். அது அட்டெம்ப்ட் பண்ணும்போது எல்லாரும் டேட்டு கிடைக்கல. லைக் மீனிங் லைக் இல் பி தே வாண்டட் எவ்ரிபடி அந்த ஒரே 3-4 டேஸில் நம்ம எல்லாருமே பாண்டிச்சேரி போயிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு இது. அது அப்போ தான் இசை மச்சான் எல்லாம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ கூப்பிட்டா எல்லோரும் வந்துடுவாங்கடா, வந்து ரெக்கார்டிங்கும் சரி அண்ட் நடிக்கிறதும் சரி. தட் வாஸ் அ ட்விஸ்ட். வி said let's make all the singers அந்த ஒவ்வொரு கேரக்டர் வந்து இப்போ வந்து அந்த அந்த ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுற ஒரு நபர் வந்து we made மாணிக்கம் சார் தான். he only played that role. வேல்முருகன் எல்லாருமே முகேஷ், மால்குடி சுப்பா, எல்லாருமே சீனிவாஸ். எஸ். ஸோ எவ்ரிதிங் வாஸ் கிரேட் ஃபன். அந்த பாட்டில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அத்தனை பேர் என்னோட லைக் சகா பாடகர்கள், ஆல் லைக் ஒன் ஃபேமிலி இல்லைங்களா. ஹேவ் தட் என்டையர் டீம். ஐ திங்க் அந்த ஒரு வீக்கெண்ட் வந்து சென்னையில் யாருமே அவைலபிள் ரெக்கார்டிங்கு. யாருமே தேவன் ஷூட்டிங் போயிருக்காங்கடா. என்னடா ஆச்சு இத்தனை பேர் எங்கே போயிட்டாங்க. ஸோ இட் வாஸ் a lot of fun. 2009 செப்டம்பர் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி அது ஸ்விட்ச் இட் மேக்ஸ் தி அதர் பர்சன் would be ready அந்த ஷார்ட்டுக்கு. லைக் எந்தெந்த லொக்கேஷன் மாறி போகும்போது ஸோ they had to finish as much. தென் யாரை முடிக்கிறாங்களோ உடனே அவங்க திருப்பி சென்னைக்கு வந்து நம்ம திருப்பி அனுப்பலைங்களா. And then I think they had to get a special madisar, like a pant பண்ணி போடுற மடிசார் தான் அவங்க they got for Anuradha ma'am. Then Shobha ma'am வந்து we had to get her in a nun costume. வேல்முருகன் we had different get up அந்த ரோட்டில் போகிற பிச்சைக்கார மாதிரி ஒரு கெட்டப். தென் முகேஷ் வந்து அந்த போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒரு சுசித்ரா was there. Yes, she was also there, right? She played in the shopping credit card shopping scene மாதிரி பண்ணியிருந்தாங்க. So it was wonderful. எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். So it was just a great ஒரு gathering and coming together, all 22 singers ஒன்னாந்து. It was fabulous. யுவன் சங்கர் ராஜாவோட நீங்கள் பணியாற்றிய முதல் படம் இது. சுந்தர்சி சாரோட படம் உனக்காக எல்லாம் உனக்காக. தட் வாஸ் 99. ஆக்சுவலி மேம் அந்த ரெக்கார்டிங் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா பிகாஸ் ரெக்கார்டிங் பண்ண அன்றைக்கி ஓணம் என் ஃப்ரெண்டு ஓணம் சத்யாவுக்கு வீட்டுக்கு வர சொன்னான். சொன்ன காலையிலே பட்னி. ஓகே அது எப்படி காலையில் எதுவும் சாப்பிடாதரா கம்ஃபர்ட் சத்யா. அது நான் ரெடி ஆகிறேன். உடனே வந்து கலாசாஸ்திரியில் கால் வருது, இந்த மாதிரி ஈவன் ரெக்கார்டிங் இருக்குது, உடனே வந்துடு தேவன். ஐ சார் ஓ ஷூட் எனக்கு லஞ்சுக்கு அப்புறம் வரலாம் இன்னும் உடனே வர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வெறும் வயிற்றில் தான் போயிருக்கேன் கலாசாக்கு. ஃபஸ்ட் டைம் அவங்க சிங் விரதம் இருந்து பாடின பாட்டு. ஆமாங்க. ஸோ ஹைனர் வந்து எதுக்காக எல்லாம் செய்தேன் அன்பே உனக்காக எடை போட்டு நிலவே விட்டு தந்தேன் உனக்கா. ஸோ அதை 2 டேக்காக எடுத்தேன். ஏன்னா பசினால் அந்த நோட்டு எட்ட முடியல. ஸோ இன்னும் அடிக்காதிலேயே மோனாலிசா. ஸோ 2-3 டேக். ஸோ அனு மேமும் இவன் சிரிக்கிறாங்க, என்னடா ஆகுது உனக்கு, ஏன் அதை சார் பட்னி சார் காலிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல, எந்த விதமான ஒரு ஃபியூலே இல்லாமல் நான் பாடுறேன். சரி சரி டோன்ட் வரி, இந்த சரணை முடிச்சுட்டு போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ தட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் டே அண்ட் மை ஃபர்ஸ்ட் டூயட். அண்ட் போத் நானும் அனு மேம் வந்து 2மே ஒரு போத் மேக்னசான் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா. அவங்களோட சென்னை கேர்ள் ஆல்பம் ஆல் வித் மேக்னசான். ஸோ வி ஆல் வர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில். அண்ட் நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி இவன் கிட்ட நிறைய பாடியிருக்கேன். அந்த ஹோல் சீசன் 2099 and 2000. ஆமாம் இவரோட நிறைய பாடிருக்கேன். ரைட் திங்க் டில் பிரியாணி அண்ட் பியார் பிரேம காதல் வரைக்கும் I've sung with him. And wonderful human being. அவரோட சாங்ஸ் இன்னி வரைக்கும் I love what all he's done. Re-recording எல்லாமே அவர் both songs and background score brilliant. யுவன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரியாக்ஷன் இஸ் வெரி நார்மல். அதாவது லைக் சே இப்போ நான் வந்து அந்த கஷ்டப்படியே ஒரு பண்ணுவோம் நைஸ் நம்ம எதோ ஒரு சொல்ல there's no like you know like one more you won't be like என்னடா இப்படி. இப்போ சில பேர் வந்து என்ன ஸ்ருதி அவனுங்க வரல இன்றைக்கி என்னாச்சு உனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னாங்க. பட் you won't say anything like let's one more that's it. புண்படுற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. அதே நேரத்தில் வந்து ஓவராக பாராட்டும் கிடையாது நைஸ் that's it. அப்புறம் ரெக்கார்டிங் முடித்த உடனே வீடியோ கேம். பட் ஐ லவ் தட் ஃபேக்ட் தட் யுவன் சார் கிட்ட he always loves to interact. He's not a very like வந்தீங்களா பாட்டிங்களா பேமெண்ட் வாங்கி வச்சா போயிட்டாரு. He spends time, he greets, you know, and yeah, that's a wonderful thing, you know. Even he's exchange of thought. 2 வாட்டி அவரே நான் ட்ராப் பண்ணிடுறேன் வீட்டில் ரெக்கார்டிங் முடிச்சிருப்பாரு. நான் அப்போ that time I didn't buy my car yet, so we would just generally talk international music, இங்கிலீஷ் பாட்டெலாம் எப்படி இருக்குது. அண்ட் ஈவன் நான் பிரியாணி படத்தில் நான் பாடுற பாட்டும் வந்து
அன்றைக்கி நைட் ஒரு ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் அன்றைக்கி நைட் என்னோடய ஹனிமூன் போகிறேன். அன்றைக்கி அக்டோபர் எண்டு 2012. அப்போ ஒரு பயங்கர புயல் சென்னையில். அந்த புயல் நடுவில் நாங்கள் பாடுறோம். அந்த பாட்டு முடித்த பிறகு ஐம் கோயிங் ஹோம். எனக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு நைட்டு. கரண்ட் எதுவுமே இல்லை. மரங்கள் ஃபுல்லாக வந்து விழுந்திருக்கு. வந்து ஹேடோஸ் ரோடு, ஆழ்வார்பேட்டை தான் லைக் அந்த லைட்னிங் தண்டலை. ஸோ வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயும் கரண்ட் இல்லை, இன்வெர்ட்டரும் வந்து அவுட்டு. ஐ லக்லி மேட் த ஃப்ளைட். மை வைஃப் இஸ் லைக், நீ ரெக்கார்டிங் வந்து ஓவராக பண்ணிட்டு நம்ம ஃப்ளைட்டை மிஸ் பண்ண போகிறோம் சிங்கப்பூருக்கு. ஸோ தட் வாஸ் லைக் அ வெரி ஸ்பெஷல் ஈவனிங், த ஃபஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃப்டர் மை மேரேஜ். ஃபார் யுவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுக்கு வந்து புன்னிகை பூவிலேருந்து ஒரு பாட்டு. வீனஸ் வீனஸ் பெண்ணே கோல்டன் ஃபிஷ் கண்ணாலே நீ என்னை மிதக்க வைத்தாயே. ஸோ அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதில் 3 விஷயமான இது நான் பண்ணியிருப்பேன். ஒன்று இந்த சாங் பாடுறது, 2வது வந்து ஒரு வோக்கல் அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணியிருந்தேன். அக்கப்பல்லா மாதிரி ஒரு 8 லேயர் வாய்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரேப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3மே அந்த ஒரே பாட்டில் we did it over 3 days. So one day just the lyrical portion, another evening I did the harmony portion, and then the third day rap பண்ணி கொடுத்தேன். அது நடுவில் வந்து அது வெரி இன்ட்ரெஸ்டிங். and then அந்த விஷுவலில் பார்க்கும்போது அந்த ரேப் போர்ஷன் வரும்போது 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி. ஹீரோவும் வேற ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த ஹார்மனி செக்ஷன் வரும்போது என்னமோ ஆத்தா வந்து அந்த ஹீரோனுக்குள்ளே வந்து இப்படியே தலையாடுறா. நான் கொடுத்த ஹார்மனிஸ் ஃபுல்லாக அதுக்கு வருது. மக்கள் எல்லாமே கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த. ஸோ வெரி டிஃப்ரெண்ட் ஹவ் தே ஷார்ட் த சாங். கார்த்திக் ராஜா கூட ஒர்க் பண்ணி. எஸ், இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் மியூசிஷியன் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி காய். உள்ளம் கொள்ளை போகுது படத்தை, அதுவும் சுந்தர்சி சார் பண்ணதான். அதில் அஞ்சலா ஒரு பாட்டு நானும் ஹரணி மேம் நாங்கள் பாடியிருந்தோம் சேர்ந்து. that was the only film I got to work with him. கார்த்திக் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர், இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கணும் அப்படின்றது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? I say on any field, இப்போ என்னோட அபிப்பிராயம், not just on him, I still feel there are much more deserving people than some people who are in the industry today. இல்லைங்களா? எல்லாமே வந்து ஒரு வாய்ப்பு, நேரம், சந்தர்ப்பம். இப்போ I'm sure there are many singers, definitely there are better singers than me. வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. என்னோட வந்து 100 மடங்கு பாடுங்க. ரைட், ஏதோ ஒரு லக்கில் கடவுளோட புண்ணியம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு. and I was able to sustain for this many years. இல்லைங்களா? அந்த வாய்ப்பு இல்லாமல் தொடர்ந்து எனக்கு வந்துச்சு. அந்த பாட்டும் மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க. ரைட், ஸோ தட் ஹேஸ் டு ஹேப்பன். இல்லைங்களா? ஸோ அது நான் உணர்ந்துட்டேன். ஐ said it's not வெறும் டேலண்ட் மட்டும் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் டிக்டேட் பண்ணாது. அந்த நம்ம இது கவர்மெண்ட் சார் கூட ஒரு டிகிரி சொல்லுப்பாங்கல்ல, திறமை. இந்த வாய்ப்பு, அதிர்ஷ்டம், திறமை. ஸோ இந்த திறமை மட்டும் தான், அந்த வாய்ப்பும் அதிர்ஷ்டம் சேர்த்து வந்து வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு கரியரை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் நேரம், ஐவ் சீன் இட். அண்ட் சம்திங் இஸ் வாட் வி கேன் கண்ட்ரோல். நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை நம்ம பண்ணலாம். எது கண்ட்ரோல் பண்ண முடியாதோ பண்ண முடியாது. அண்ட் எல்லாமே டேக் இட் ஈஸி. ஐ திங்க் அந்த நம்ம ஃபீல்டை நான் பார்த்த உடனே என்னென்னா, இப்போ ஏற்றத்தாழ்வு எவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள். நான் நிறைய பேரும் நான் பார்த்துருக்கேன். ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டெல் பீப்புள், என்ஜாய் த ப்ராசஸ். ரைட், ஏன்னா வந்து நாளைக்கு இது கேரண்டீடே இல்லை. நம்ம இருப்போமே வந்து இல்லை. whatever you experience, value the experience. அதை லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் மாறும்போது நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து how do you say it, அந்த கோல்டன் பீரியட் வரதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ கோல்டன் பீரியட் வந்ததுக்கப்புறம் டஸ்ட்பின் காலத்துக்கும் அதே தான் இருக்க போகிறது. அதுலேயும் ஒரு சூரியன் எப்படி இறங்க போகிறது நைட்டில், we know. ஓகே, 7 PM தான் இருட் ஆக போகிறது. you have to accept it and move on and modify and evolve. ஹாரி ஜெயராஜனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அவரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? எஸ் 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 பிகாஸ் அவரும் வந்து என்னோட காமன் ஃப்ரெண்ட் மூலமாக எங்களுக்கு அறிமுகமானது. என்னோடய ஃப்ரெண்டு சசிகுமார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளூட் பிளேயர். இப்போ கூட தேவசாரோட டீமில் தான் அவர் வாசிக்கிறாரு. ஸோ ஹி வாஸ் த ஃபஸ்ட் ஃப்ளூட் பிளேயர் ஐ மேட் இன் சென்னை இந்த 95 டைமில். இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டில் இன் டச். ஸோ அந்த 97 டைமில் ஹரிஷ் சார் வந்து நிறைய தெலுங்கு படங்கள், கன்னட படத்தில் ஹி வாஸ் ப்ரோக்ராமிங். அதனால ஹி ஆல்சோ ஒர்க் ஆன் ஜீன்ஸ் படத்தில் ஒர்க் பண்ணார், முதல்வன் படத்தில் ஒர்க் பண்ணார். அந்த டைமில் ரஹ்மான் சார் ஒர்க் பண்ணதால் அடிக்கடி ஹேங் அவுட், இப்போ சொல்லுவேன் ஹேங் அவுட். ஸோ சசி ஒரு சே வா ஜெயராஜ் ஸ்டுடியோக்கு வந்துடு, நம்ம ஹேங் அவுட் பண்ணலாம். அப்படி தான் நான் ஜெயராஜ் சார் நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2000 அவருக்கு வந்து சிடிவி மூலமாக முதல்ல இந்த மின்னலே மஜ்னு மூலம் சைன் பண்ணும்போது மஜ்னு படத்தை என்ன முதல் கூப்பிட்டுருந்தாரு. மக்கிரி மேலே மேடிடு புது செஞ்சுரி ராகம் பாடிவிடு
அந்த பாட்டு தான் முதல்ல சார் நான் பாடினேன். மர்க்யூரி மேலே மேடையிடு, புது செஞ்சுரி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்கட்டும். And then he's been a wonderful supporter for me. இந்த ரைட் டில் என்ன அறிந்தால் நான் பாடியிருக்கேன் அவருக்கு. And lot of he's given me so many variety of songs and lot of என்ன சொல்கிறது, ரஹ்மான் சாருக்கு அப்புறம் I would say my most favorite time has been with Haris sir. Because what all I can do. இப்போ நிறைய படத்தை இப்போ எனக்கு மொதல் மெலடி அவர் கொடுத்ததே அவர் தாங்க. இப்போ இருவி ஒன்றுது இன்னி வரைக்கும் அந்த பாட்டு அவரோட ஸ்டாம்பே என் லைஃப்பில் அதுதான் ஸ்டாம்ப். அந்த பாட்டு மின்னலை படத்தை ஒரு சின்ன 2 நிமிஷம் பாட்டு. Then other songs I've done arrangements on vocal arrangements. ஹரிஹரன் சார் பாடின அந்த நெஞ்சுக்குள் பெய்திர மாமழையில் அது நிறைய ஹார்மனிஸாக பண்ணியிருக்கேன். தென் ஈவன் ஃபிலிம்ஸ் லைக் யான், ஐயன் டோனே மாற்றி நான் பாடியிருக்கேன். ஐயன் படத்தை ஹானி ஹானி கண்ணில் ஹானி ஆசை வருமேனி தர அடடா அம்புதா அந்த குரலை மாற்றி பாடுறது ஹீஸ் கிவிங் லாட் ஆஃப் சான்சஸ். ஈவன் என்ன அறிந்தால்னு கடிகாரம் பார்த்தால் தவறு நொடி முல்லாய் மட்டும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் he gave me those chances to try different styles and just instead of just singing plain-ஆ என்னோட நார்மல் குரல் இல்லாமல் மாற்றி பாடு எப்படி இருக்கும்னு. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? Again, wonderful. You know, he's a brilliant sound engineer and musician. ரெண்டுமே கலந்து it's a wonderful thing. And நிறைய ideas we build as we do the session, both re-recording and songs. ரெண்டுமே it's wonderful working with him. And I think, and he's a, how do you say it? All in all, like எல்லாமே he can do. He can mix, record, play, everything he has the skills to do. தமிழில் பாடுற அதே கம்ஃபர்ட் உங்களுக்கு தெலுங்கு கன்னடத்தில் பாடும்போது இருந்ததா? Even more. ஏன்னா பிகாஸ் நம்ம மொழியில் தான் இந்த ரா, இந்த 3 சுழினா 2 சுழினா இருக்குங்களா, இதெல்லாம் நான் கஷ்டப்படுறேன். தெலுங்கு பொறுத்த லா லே லூ லோ லா, ஐ மீன் ரைட், இட்ஸ் ஈஸியர். வெறும் அந்த மன்சு அந்த சூவில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இது இருக்கு. அதே மாதிரி இந்த கன்னடா வந்து லா, அவங்களோட லா வேறு, பிரேமிகள் அள்ளே சம்திங் அந்த மாதிரி அவங்கள அந்த ஒரே 2-3 சிலபல் தான் கஷ்டம். மற்றபடி இட்ஸ் வெரி ஸ்மூத் கம்பேர்ட் டு தமிழ். இங்கிலீஷில் எழுதிக்குவீங்களா? ஆமாம், இங்கிலீஷ். அதுக்கு என்னோட ஃபொனடிக்ஸ் இருக்கும். ராக் வந்து ஜிஹெச், வட பழனிக்குன்னா வந்து டபுள் எல் வித் அது மேலே ஒரு கோடு போடுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும். ஓ ஊ என்ன டபுள் என்னா அது 2 சுழினா 3 சுழினா என்ன பண்ணோம் அதை ஒரு ஆக்சன்ட் இப்படி எழுதுவேன். ஸோ அங்கே பண்ணணும். ஸோ நான் ஆல்வேஸ் ஆஸ்க் தம். இந்த மாதிரி இதில் ஒரே ஒரு வாட்டி தேவா சார் வந்து சத்யராஜ் படத்துக்கு ஒரு மகா நடிகன் ஒரு படம் இருந்துச்சுங்க. ஸோ அப்போ தேவா சார் வரல. அதில் என்ன ஒரு காமெடினா, நான் ஃபஸ்ட் டேக் பண்ணும்போது எல்லாமே வந்து லைக் நீட்டாக பண்ணுங்க. அதாவது யாருமே எனக்கு குறை சொல்லக்கூடாது, தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, பிள்ளையாரை வேண்டிக்கோ, கற்பூரத்தை காட்டிக்கோ, கன்னத்தில் போட்டுக்கோ, அண்ணன் வாராறு வழி விடுடா, அல்வா தாராறு வாயத்தோரடா, எல்லாமே நீட்டாக பாடினேன். அப்போ தேவசார் அங்கே ரெக்கார்டிங் வந்ததுக்கப்புறம் ஐயா என்னம்மா எப்படி பாடிட்டேன் சரி என்ன சார் உச்சரிப்பு நல்லா இல்லை, உச்சரிப்பு தாங்க சரியாக இருக்குது, அதுதான் நான் எதுக்கு ஒன்றை கூப்பிட்றேன், உச்சரிப்பு நல்லா இருக்குண்ணா, நீ திரும்பி பாடு, பிள்ளையாழ வேண்டிக்கோ கற்பூரத்தை காய்ச்சிக்கோ. ஸோ அப்படி தான் நான் மறுபடியும் மொத்த பாட்டே வந்து இந்த ஆக்சிடென்ட் இதுதான்ப்பா எனக்கு வேணும் தேவன். பட் இட் வாஸ் நைஸ். அந்த குரலுக்கு வந்து சத்யராஜ் சார் அந்த ஆக்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. இன்னும் நான் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுவேன், திவ்யா கிட்ட, நான் உங்கள் அப்பா நான் பாடினேன், அந்த பாட்டு கேட்டிருக்கேடா. தேவாவோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ப்ளசண்ட்டான அனுபவம். ஹீ இஸ் அ வெரி கைண்ட் மேனுங்க. நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படமே வந்து குஷி படத்தில் மேக்கரினான்னு ஒரு பாட்டு தான். ஸோ நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாருங்க. இதை சார் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுமா, தேர்ஸ் நோ மாவில் தான் எல்லோரும் மாமா தான் கூடுவாங்க. அதே மாதிரி பஞ்சதந்திரம் படத்தில் கமல் சாரோட என்ட்ரி படம் நான் தான் பண்ணது, நான் பேடா நீ பேப்பா. ஸோ அவரும் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் அந்த ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம நைட்டு ரெக்கார்ட் பண்ணோம் ஈவினிங்கில். அண்ட் அதான் சொல்லுங்கள் சார், இது எல்லாமே வந்து லைக் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸஸ். ஏன்னா பிகாஸ் ஃபார் மீ when I look at தேவா சார் அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ தூரம் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட இண்டிவிஜுவல் கேரியரில் எவ்வளோ பார்த்துருப்பேன், ரைட், ஃப்ரம் வாட் தேவ் டன் அண்ட் தென் டு திங்க் ஓகே நான் அவங்க கூட இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த கிரெடிட்ஸில் என்னோட பேரும் அதில் வருது. இட்ஸ் how do you say, it's unreal. இன்னும் அதை சொல்ல, இட்ஸ் ஜஸ்ட் been a blessing to experience that. Macarena, Macarena, விசில் அடிக்கும் நிலவுதானா, Macarena, Macarena, ரெக்கை முளைக்கும் வயசு தானா, Macarena, ஓகே தானா, மகககரினா.
இல்லையா தத்தரரரரர. கண்கள் என்ன கண்கள் அது கண்டு விழுந்த பெண்கள் எங்கள் இதயத்தை தேரிடாதே எங்கள் இதயத்தை தேரிடாதே பெண்கள் என்றால் பூக்கள் அது ரசிக்க வேண்டும் ஆண்கள் எங்கள் மனதினை பறிக்காதே போல் மனதினை பறிக்காதே. அருமை அருமை அருமை. அதே மாதிரி ஐ லைக் பட் ஃப்ரம் மாதவன். இச்சித்தா ஒரு பாட்டு ரன் படத்தை நான் பாடியிருந்தேங்க. ஸோ அதில் கூட வந்து அவரோட காதல் மயக்கம் அழகிய கண்கள் தோழிக்கம் ஜெயச்சந்திரன் சார் பாடின இது கண்டிப்பாக அந்த பாட்டு இந்த லைஃப்பில் என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. பட் இமான் இசையிலே நீங்கள் பாடிருக்கீங்க. இமான் சாரோட மியூசிக் என்னன்னா இட்ஸ் அ ஃபீல் குட் அண்ட் ஹீஸ் வெரி ஃபோக் ஓரியன்ட். நிறைய விஷயத்தில் அவர் பாட முதல் ஹிட் பாட்டு வந்து தமிழ் சினிமாலேயே மொத்தம் நான் பார்த்த அத்தனை படத்தில் சர்வசுந்தரம் மாதிரி வந்து ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.